ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போகிறதுக்கு இடையில எனக்கு இந்த விலாகில் ரெசிப்பியே இல்லையா, ஸோ அதனால் மனசு கேட்கல. அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி பண்ணேன், அதை ஷேர் பண்ணிடுறேன். இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு வந்து இது கேஎஃப்சி மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் பண்ணணும். ஆரிகானோ, சில்லி பவுடர், பிளாக் பெப்பர், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், உப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் சீசனிங் பவுடர் இருக்குல்ல, சூப்பு பவுடர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுடர் அதை கலந்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களோட சீசனிங் பவுடர். இந்த சிக்கனுக்கு வந்து அந்த கேஎஃப்சி டேஸ்ட்டு கொடுக்கறது வந்து இதுதான். ஸோ நம்ம சிக்கன் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணது. தொலியோடி உள்ள சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக வரும். என்கிட்ட இந்த தோல் இல்லாதது தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் கொஞ்சமாக இந்த பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அளவு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், ஒரு லிங்க் கொடுக்குறேன் என்னோடய பிளாகில் உள்ள ஒரு ரெசிபி போஸ்ட்டுக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அது மேரினேட் ஆகட்டும் மிக்ஸ் பண்ணி. இப்போ மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சீசனிங்கில் கொஞ்சம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட ட்ரை இன்க்ரீடியண்ட். இதை தான் வந்து நம்ம சிக்கனில் கோட் பண்ண போகிறோம். அந்த கேஎஃப்சி மாதிரி ஸ்டைலில் உள்ள சிக்கனுக்கு வந்து அந்த கிறிஸ்பி கோட்டிங் வந்து இந்த மாவு தான். இப்போ வந்து அந்த சிக்கனை எடுத்துக்கோங்க, அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாவில் வந்து நல்லா கோட் பண்ண போகிறோம். அது கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி, ஒரு பச்சை தண்ணி வந்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அந்த பவுலில் உள்ள தண்ணியில் அந்த சிக்கனை வந்து ஒரு டிப் பண்ண போகிறோம். டிப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மாவில் வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். என் பிளாகில் உள்ள போஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து எக்கு, தயிர் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதோட அளவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். நான் இப்போ ரீசெண்டாக பண்ணுறது வந்து இந்த மெத்தட் தான். அந்த தண்ணியில் டிப் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்பி கோட்டிங் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு 2-3 வெர்ஷனோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பைசி பட்டர் மில்க் சிக்கனு, அந்த மாதிரி நிறைய வெர்ஷன் என்கிட்ட இருக்குது, அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு நல்லா கிறிஸ்பியாட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது வந்து எப்படியும் ஒரு 10 to 12 minutes ஆகும். ஸோ லோ டு மீடியம் ஹீட்லேயே ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தீஞ்சு போகாது. அவ்வளோதான். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். வீட்டிலே பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நியர்லி சேமாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல இன்னுமே அதை விட இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன், மறக்காமல் லிங்க்கை செக் பண்ணுங்கள். இதை வச்சு நான் போன்லெஸ் சிக்கனை ஃப்ரை பண்ணி ஒரு ஓகே. Next onion. I just need this side. Look, a cute burger. But I just need to name my burger. I just want the chicken.